சட்டவிரோத வேலைக்கு காவல்துறை காவலர், சட்டவிரோத வேலைக்கு காவல்துறை காவலர், கையிட்டு மண்ணிலாஜா மந்திரந்த புத்தருக்கு கையிட்டு மண்ணிலாஜா மந்திரந்த புத்தருக்கு கையிட்டு மண்ணிலாஜா கையிட்டு கையிட்டு தமிழர் தமிழகம் தமிழர் தாயகம். தையட்டியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற திசவிகாரை கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது அந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த கோரிக்கையினை முன்வைத்து கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இங்கே இந்த பௌர்ணமி தினத்திலும் அதற்கு முன்னைய நாளில் இருந்ததிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை எட்டுகின்றது, 2.5 வருடங்களை கடந்திருக்கின்றது. இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வந்து 14 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்று வரைக்கும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. அனுரகுமார திசாநாயக்க மேடையாக கூறினார், அவருடைய அடிமைகள் கால்செருப்பாக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் போன்றவர்களும் மேடையாக கூறினார்கள். இதற்கு முந்தியிருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் மேட்டுக்குடிகள், பூசுவாக்கள், அவர்கள் ஏழைகளை உறிஞ்சி இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இனவாதமாக செயல்பட்டார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த நாட்டிலே இனப்பிரச்சினை உருவானது. அந்த ஆட்சியாளர்களுடைய தவறினால்தான் தமிழ் மக்கள் இனவாதம் பேசிய தமிழர்களுக்கு, தமிழ் தலைவர்களுக்கு பின்னால் சென்றார்கள். தாங்கள் இந்த இனவாதங்களுக்கு இடம் கொடுக்காமல் சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அதை பதவிக்கு வந்து 14 மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் சட்டத்தின் ஆட்சி என்பது தமிழர்களுக்கு கிடையவே கிடையாது என்பதுதான் இன்று நடைமுறை யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. அவர் யாழ்ப்பாணத்திற்கு கடந்த இந்த ஆண்டு 25ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய பொழுது அந்த கூட்டத்திலே வைத்து அங்கே 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கத்தக்கதாக எங்களுடைய கட்சியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்பட்டு இந்த காணி உரிமையாளர்களிடம் காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் மூச்சு கூட காட்டவில்லை. அந்த இடத்திலே அரசினுடைய ஒரு அடிவருடியாக செயல்படக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எழுந்து அந்த விகாரை அகற்றப்பட தேவையில்லை, அந்த சனத்துக்கு வந்து வேறு எங்கேயாவது தண்ணி இல்லா காட்டிலே காணிகளை கொடுத்து விடலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். ஆளுநர் உண்மைக்கு புறம்பாக ஒரு பொய்யை சொல்லியிருந்தார், மக்கள் மாட்டு காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்று சொல்லி. ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே அந்த இடத்திலே வாய் திறந்து கருத்துக்களை சொல்லவில்லை. ஆனால் ஏனைய அனைத்து கட்சிகளும், அனைத்து கட்சி தலைவர்களும், அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இனவாதிகள், ஊழல்வாதிகள், தாங்கள் தான் எல்லாவற்றையும் களைந்து மக்களுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்வை ஏற்படுத்தப் போவதாக சொன்ன அனுரகுமார திசாநாயக்க இன்று வரையில் இந்த மக்களுக்கு நீதி கொடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கவில்லை. இந்த நிலையிலே தொடர்ந்தும் போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்கின்ற நிலையிலே காணி உரிமையாளர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்து போராடி வருகின்ற நிலையிலே அவர்களுக்கு வலிச்சேர்க்கின்ற முகமாக இந்த போராட்டத்திலே இன்றும் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இன்று 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி நாளைய தினம் பௌர்ணமி தினம். நாளை காலை 6 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரை இந்த போராட்டம் நடைபெறும். ஆகவே ஒட்டுமொத்த தமிழ் தேசத்தினுடைய இருப்பு என்பது இந்த சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதிலே தங்கியிருக்கிறது. ஆகவே இந்த சட்டவிரோத செயல்பாடுகளை நாங்கள் ஏதோ ஒரு இடத்தில் ஒட்டுமொத்த தேசமாக குரல் கொடுத்து இந்த 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 சட்டவிரோத கட்டடத்தை அகற்றுகின்ற பொழுதுதான் எதிர்காலத்திலே சிங்கள பௌத்த இனவாதம் தமிழர்களுடைய மண்ணிலே இந்த திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களையோ பௌத்தமயமாக்கல்களையோ செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் அவர்களை தள்ள முடியும். ஆகவே இது தையிட்டி மக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேச மக்களுடைய இருப்பு சார்ந்த பிரச்சனை. ஆகவே கட்சி பேதங்களை கடந்து அனைத்து தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாளை பௌர்ணமி தினத்தன்று 5/11/2025 காலை 6 மணிக்கு தையிட்டியிலே அனைவரையும் ஒன்று